வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை, மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 30 ஜூலை 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் 5 சட்டசபை இடைத்தேர்தலில் வேட்பாளர் மனு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாகவும், பாகூர் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் மற்றும் அக்கட்சியின் மாற்று வேட்பாளர் ஆகியோரின் வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதால் தேமுதிக கட்சியினர் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும், இதை பற்றிய கட்சியின் வட்டாரத்தில் கேட்டபோது, இதில் அரசு ஊழியர்களுடன் சேர்ந்து திமுக அரசு தில்லுமுள்ளு செய்திருக்கிறது என்றும், இதனால்தான் தேமுதிகவை வேட்புமனுக்களை தள்ளுபடி செய்து அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் இந்த செயல் நடந்திருப்பதாகவும், இதை பற்றி கட்சி தலைமை நல்ல முடிவு எடுக்கும் என்று போகூரிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை எழும்பூர் ரயில் நிலையம் அருகில் கோயம்பேட்டுக்கு செல்ல இருந்த பஸ்ஸில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களிடையே ஏற்பட்ட கடுமையான மோதலில் 15 பேர் படுகாயம் அடைந்ததாகவும், பஸ்ஸில் பயணம் செய்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு எழும்பூர் ரயில் நிலையமுக்கு ஓடியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக துணை முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் தரமணியில் புதிதாக கட்டப்பட உள்ள உயிரியல் தொழில்நுட்ப பூங்காவின் மாதிரியை பார்வையிட்டதாக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், கள்ள சாராயத்தால் மட்டும் மக்கள் மடியவில்லை என்றும், அரசு கொடுக்கும் நல்ல சாராயத்தாலும் மக்கள் மடிகிறார்கள் என்றும், சாராய கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்றும், மதுக்கடைகளை மூடினால் அதில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் என்ன ஆவார்கள் என்று தமிழக முதல்வர் புதிதாக கேள்வி எழுப்புவார் என்றும், இவற்றிற்கு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து கொண்டு போவதால் ஏழை எளியவர்கள் அல்லல்படுகிறார்கள் என்றும், மதுக்கடைகளை எல்லாம் சில்லறை மளிகை கடைகளாகவும் காய்கறி கடைகளாகவும் விற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திராவிட தமிழர்களை இன்றும் வழிநடத்தி செல்லும் வகையில் எழுதப்பட்டிருக்கும் திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரின் சிலை திறப்பு விழாவுக்கான அழைப்புதலை முதல்வர் கருணாநிதியிடம் பெங்களூர் தமிழ்ச்சங்க தலைவர்கள் வழங்கி அவரை பெங்களூருக்கு அழைத்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. விருத்தாச்சலத்தில் பணத்திற்காக கடத்தப்பட்ட சுரேஷ் என்ற 7 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்டு அருகில் உள்ள ஏரியில் கிடந்த அவருடைய உடல் கிடந்ததாகவும், அதனை அவர்களுடைய உறவு பெண் ஒருவர் பணத்திற்காக கொலை செய்ததாக ஒரு திடுக்கிடும் தகவல் விருத்தாச்சலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. மத்திய நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர் திரு ஜெயபால் ரெட்டி அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், டெல்லி மெட்ரோ ரயில் திட்டத்தில் இதுவரை 100 பேர் உயிர் இழந்திருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவலை தற்போது வெளியிட்டிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய வெளியுறவு அமைச்சர் திரு எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், மும்பை தாதா தாவூத் இப்ராஹிம், சோட்டா ஷகில் ஆகியோரை இந்தியாவிடம் ஒப்படைப்பதற்கு பாகிஸ்தான் ஒத்துழைக்க மறுப்பதாக குற்றம் சாட்டியிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பாகிஸ்தானுடன் இணைந்து அளித்த கூட்டறிக்கை வெளியிட்டிருப்பது தொடர்பாக மன்மோகன் சிங்குடன் கருத்து வேறுபாடு இல்லை என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி அவர்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக புதுடெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
நைஜீரிய அரசு படைக்கும் முஸ்லிம் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடந்த 4 நாட்களாக நடந்து வரும் சண்டையில் நேற்று அங்குள்ள ஒரு மசூதியில் நடந்த பயங்கர சண்டையில் 100 பேர் கொல்லப்பட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவல் நைஜீரியாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெட்டன்யாஹூ வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் பாலஸ்தீனத்தில் செயல்படும் அமாஸ் இயக்கத்தை ஒரு நாள் தூக்கி எறிவோம் என்று சபதம் விட்டுள்ளதாக இஸ்ரேலிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மெக்சிகோ நாட்டில் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கும் போலீசுக்கும் ஏற்பட்ட பயங்கர மோதலில் 17 பேர் உயிர் இழந்ததாகவும் அதில் ஒரு வக்கீலும் உயிர் இழந்ததாக மெக்சிகோ அமெரிக்கா எல்லையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலகில் முன்னணி இணையதள தேடல் எந்திரமாக உள்ள கூகுள் நிறுவனத்துடன் போட்டி போடும் முயற்சியாக முன்னணி அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களான மைக்ரோசாப்டும் யாகவும் ஒரு இணையதள தேடல் எந்திரத்தை உருவாக்க கூட்டு சேருவதாக அறிவித்துள்ளதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் தனது வீட்டுக்கு தேவையான பொருட்களை அவரே நேரடியாக கடைக்கு சென்று வாங்க இருப்பதை இந்த படத்தில் காணலாம். அப்பொழுது கடையில் உள்ள ஆப்பிளை எடுத்து ருசி பார்ப்பதையும் இந்த படத்தில் காணலாம். இந்தியாவில் விளையாட்டு போட்டிகளில் சிறந்து விளங்கிய மேரி கோம், விஜயேந்தர், சுஷில் ஆகியோருக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வழங்கப்படும் என்று டெல்லியிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 30 ஜூலை 2009 பிற்பகல் 2 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் சென்னை, பெங்களூர், திருப்பதி ஆகிய இடங்களில் மேகமூட்டம் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இதன் மூலம் சென்னையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே இந்த படத்தின் மூலம் தென்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.